ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே மினி விளாக் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கபாப் வந்து ரோஸ்ட் ஆயிடுச்சு. அத திருப்பி விட்டுட்டு அப்படியே வந்து உங்கள மீட் பண்றேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப எல்லாத்தையும் திருப்பி முடிச்சாச்சு. ஃப்ரைடே ஸ்பெஷல் நம்ம வீட்ல வழக்கம் போல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மட்டன் பிரியாணியும், சிக்கன் கபாபும் தான் பண்ணியிருக்கேன். ஊர்லேருந்து தம்பி வந்திருக்கான். ரெசிபீஸ் எதுவும் ஷூட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் சமைச்சு முடிச்சுட்டு வந்து உங்கள எல்லாம் மீட் பண்றேன். ஒரு பக்கம் கபாபுமே ரோஸ்ட் ஆயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, மட்டன் பிரியாணி இப்ப தான் தம் அடிக்க போறேன். என்னதான் விதவிதமா மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, நெய் சோறுன்னு செஞ்சாலும், இந்த பிரியாணி செய்றதுல இருக்கிற சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா? அது வேற லெவலுங்க. என்ன மாரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு மட்டும் தான் அது புரியும். நம்ம வீட்ல இருக்கவங்களுக்கெல்லாம் பிரியாணி சாப்பிடுறது சந்தோஷம்னா, எங்களுக்கு பிரியாணி செய்யறதே சந்தோஷம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரியாணிய செஞ்சுட்டா போதுங்க. நமக்கு வேலையே இல்லாத மாரி தான் இருக்கும். எப்படியும் குழம்பெல்லாம் வச்சோம்னா, மறுபடியும் 6 மணிக்கெல்லாம் கிச்சனுக்கு என்ட்ரிய குடுத்து, மாவு பிசையலாமா? சப்பாத்தி போடலாமா? தோசை ஊத்தலாமான்னு திங்க் பண்ணிட்டே இருப்போம். அதோட மட்டும் இல்லாம 8 மணிக்கு மறுபடியும் கிச்சனுக்கு என்ட்ரிய குடுத்து, தோசை கல்ல கூடயும், சப்பாத்தி கல்லு கூடயும் ஓரியாண்டு 9 மணிக்கு தான் அந்த வேலையே முடியும். ஆனா, இந்த பிரியாணி இருந்துட்டா போதும். நைட் ஒரு 8:30 மணிக்கா உள்ள வந்துட்டு, அப்படியே வடச்சட்டியில போட்டு மொறு மொறுன்னு வறுத்து ஆளுக்கு ஒரு தட்டுல போட்டு சோலிய முடிச்சு விட்டுறலாம். என்னங்க நான் சொல்றது கரெக்ட்டா இல்லையா? இப்ப நம்ம வீட்லயுமே மட்டன் பிரியாணி, சிக்கன் கபாப், ஆனியன் ரைத்தா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கெல்லாம் பிரியாணி செய்றது சந்தோஷமா, சோகமான்னு அப்படியே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்கப்பா.